ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி நம்ம சேனலில் ஆப்சலூட் ஹைப்பர்லிங்க் அப்படின்னா என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஹைப்பர்லிங்க் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். ஒரு லிங்க் மூலமாக நாங்கள் இருக்கிற டாக்குமெண்ட்டில் இருந்து இன்னொரு வெப்பேஜை அல்லது இன்னொரு கண்டென்ட்டை இன்னொரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹைப்பர்லிங்க் அப்படிங்கிறது. நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், ஹைப்பர்லிங்கில் ஆங்கர் ஹைப்பர்லிங்க், ரிலேட்டிவ் ஹைப்பர்லிங்க் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் ஆப்சலூட் ஹைப்பர்லிங்க் அப்படின்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஹைப்பர்லிங்கோட மூணாவது டைப் தான் இது, ஆப்சலூட் ஹைப்பர்லிங்க் அப்படிங்கிறது. இந்த ஆப்சலூட் ஹைப்பர்லிங்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, சிம்பிளாகவே நாங்கள் சொல்லணும் அப்படின்னா ரிலேட்டிவ் ஹைப்பர்லிங்க் மாதிரி ஒன்று தான் இந்த ஆப்சலூட் ஹைப்பர்லிங்க் அப்படிங்கிறது. நாங்கள் ரிலேட்டிவ் ஹைப்பர்லிங்கில் எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஓ வெப்பேஜ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை தான் யூஸ் பண்ணோம். இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்சலூட் ஹைப்பர்லிங்க்லேயுமே நாங்கள் எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸ் ஓ வெப்பேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆப்சலூட் ஹைப்பர்லிங்க் கூட பார்த்தீங்க அப்படின்னா புக் மார்க்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படாது. நாங்கள் ஆங்கர் ஹைப்பர்லிங்க்கு மட்டும்தான் நாங்கள் புக் மார்க்ஸை க்ரியேட் பண்ணோம். ஸோ ஆப்சலூட் ஹைப்பர்லிங்க் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புக் மார்க்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் ஆப்சலூட் ஹைப்பர்லிங்கை நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போது தான் நான் எப்போலாம் வீடியோஸ் போடணும் அந்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸோ வெப்பேஜ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை தான் நாங்கள் ஆப்சலூட் ஹைப்பர்லிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் ஆப்சலூட் ஹைப்பர்லிங்கை நாங்கள் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ ஆப்சலூட் ஹைப்பர்லிங்க் அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து, ஒரு டாக்குமெண்ட்லேருந்து நாங்கள் எந்த ஒரு வெப் கண்டென்ட்டுக்குமே நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆப்சலூட் ஹைப்பர்லிங்க் அப்படிங்கிறது. வெப் கண்டென்ட், அதாவது வெப் கண்டென்ட் ஒன்றுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் யூஸ் பண்ண வேண்டியது ஆப்சலூட் ஹைப்பர்லிங்க். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நோ புக் மார்க்ஸ் தேவைப்படாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புக் மார்க்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படாது. சிம்பிளாக நாங்கள் ரிலேட்டிவ் ஹைப்பர்லிங்க் மாதிரியே யூஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் ஆப்சலூட் ஹைப்பர்லிங்கை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல எனக்கு ஆப்சலூட் ஹைப்பர்லிங்கை நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா, நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ சோலார் சிஸ்டத்தை பற்றி நான் ஒரு இமேஜ் ஒன்றை நான் இந்த இடத்துல ஆட் பண்ணணும், அதாவது லிங்க் பண்ணணும் அப்படின்னா, சோலார் சிஸ்டம் என்னோடய டாக்குமெண்ட் சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது அப்படின்னா, நான் இந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ என்னோடய வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். இதில் சோலார் சிஸ்டம் அப்படின்னு டைப் பண்ணி நாங்கள் இமேஜஸை எடுத்துக்கொள்ளலாம். நான் இமேஜஸை தான் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஸோ நாங்கள் இப்போ இமேஜஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போய் பாருங்கள். இமேஜஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். எனக்கு விருப்பமான ஒரு என்னோட கண்டென்ட்டோட, அதாவது சோலார் சிஸ்டத்தோட மெச்சாகிற மாதிரி நான் ஒரு இமேஜை ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த இமேஜை ஓப்பன் பண்ண உடனே மேலே பார்த்தீங்க அப்படின்னா அதோட அட்ரஸ் வந்திருக்குது, வெப் அட்ரஸ். இந்த வெப் அட்ரஸை நாங்கள் இப்போ செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி கொள்ளலாம். இப்போ நாங்கள் இதை காப்பி பண்ணிவிட்டு எங்களோட வெப் ப்ரௌசரை நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்களோட டாக்குமெண்ட்டுக்கு போய் இந்த இடத்துல எங்களோட கர்சரை வச்சுட்டு இன்சர்ட் மெனு போனீங்க அப்படின்னா அங்கே ஹைப்பர்லிங்க் அப்படின்ட்டு இல்லையா, அதில் எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸ் ஆஃப் வெப்பேஜ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் அட்ரஸ் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ண அந்த அட்ரஸை நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் ஓகே பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், நாங்கள் இந்த ஓகே பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய வெப் அட்ரஸ் எங்களுக்கு வருது, அதாவது ஹைப்பர் லிங்க் வந்திருக்குது. எங்களுக்கு இவ்வளோ பெரிய அட்ரஸ் வேணாம், நாங்கள் இப்போ இந்த லிங்க்கை நாங்கள் இப்போ டிலீட் பண்ணிவிட்டு எங்களுக்கு சிம்பிளாக டிஸ்பிளே ஆகிற மாதிரி சோலார் சிஸ்டம் இமேஜஸ் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சிம்பிளாக டிஸ்பிளே ஆகிற மாதிரி நாங்கள் இப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மறுபடியும் நீங்கள் இன்சர்ட் மெனு போனீங்க அப்படின்னா அதில் பாருங்கள் ஹைப்பர்லிங்க், உங்களோட வெப் அட்ரஸை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டு டிஸ்பிளே அப்படின்னு இருக்குல்ல, அந்த டெக்ஸ்ட் டு டிஸ்பிளே அப்படிங்கிற இந்த இடத்துல உங்களுக்கு உங்களுடைய ஹைப்பர்லிங்க் எப்படி டிஸ்பிளே ஆகணுமோ, எப்படி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணுமோ அந்த நேமை இதில் கொடுத்துக்கொள்ளலாம். இதில் நாம் சோலார் சிஸ்டம் இமேஜ் அப்படின்னு கொடுக்குறோம் பாருங்கள். சோலார் சிஸ்டம் இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு நாங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு எப்படி டிஸ்பிளே ஆகணுமோ அதை கண்டிப்பாக நாங்கள் இதில் கொடுத்துக்கொள்ளணும். சோலார் சிஸ்டம் இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் இப்போ ஓகே பண்ணுறேன். இந்த ஓகே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் இப்போ எங்களுடைய ஹைப்பர்லிங்கை இன்சர்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் என்னோடய ஹைப்பர்லிங்க் வந்திருக்குது. இப்போ நாங்கள் சிம்பிளாக இதை எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் கண்ட்ரோலோட நாங்கள் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா, கண்ட்ரோலோட கிளிக் பண்ணோம் அப்படின்னா
கண்ட்ரோலோட கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து எங்களுடைய அந்த வெப் பேஜ் வந்து டைரெக்டாகவே வந்து ஓப்பன் ஆகுது பாருங்கள். எங்களுடைய வேர்ட் டாக்குமெண்ட்டில் இருந்தபடியே நாங்கள் ஒரு வெப் கண்டென்ட்டை நாங்கள் ஹைப்பர் லிங்க் மூலமாக வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எங்களுக்கு தேவையான நிறையவே வந்து நாங்கள் லிங்க் பண்ணலாம். நிறையவே வெப் கண்டென்ட்டை வந்து நாங்கள் வந்து லிங்க் பண்ணலாம். எங்களுக்கு தேவையான வெப் கண்டென்ட் என்ன இருக்குதோ அதை வந்து நாங்கள் லிங்க் பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு வீடியோ வந்து லிங்க் பண்ண போகிறேன். நான் மறுபடியும் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். சோலார் சிஸ்டம் சம்மந்தமான ஒரு வீடியோ, அதை வந்து சோலார் சிஸ்டம் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன்னு பாருங்கள். வீடியோஸ்குள்ளே போனால் அப்படின்னா நிறையவே வீடியோஸ் வரும் பாருங்கள். நான் வந்து ஒரு வீடியோஸை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் இப்போ வந்து ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு என்ன சரி ஒரு வீடியோவை இந்த வீடியோ ஓகே எனக்கு பாருங்கள். இதில் வந்து ஒரு வீடியோவை நாங்கள் இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஓப்பன் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ அந்த வீடியோ வந்து லோட் ஆகுது. இந்த வீடியோவோட அட்ரஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்குது. இந்த அட்ரஸை நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கொள்ளலாம். இந்த அட்ரஸை நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு நாங்கள் எங்களோட அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா இதை வந்து காப்பி பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ வந்து என்னோடய ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போது நாங்கள் இந்த இடத்துல சோலார் சிஸ்டம் வீடியோ அப்படிங்கிற அந்த ஹைப்பர் லிங்கை நாங்கள் இப்போ வந்து இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் மெனு போனீங்க அப்படின்னா ஹைப்பர் லிங்க். இப்போ வந்து நான் வந்து காப்பி பண்ண அந்த அட்ரஸை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் டு டிஸ்பிளே அப்படிங்கிற இடத்துல சோலார் வீடியோ அப்படின்னு கொடுக்குறேன். சோலார் வீடியோ அப்படின்ட்டு நான் டிஸ்பிளே நேமை வந்து கொடுக்குறேன்னு பாருங்கள். கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்க அப்படின்னா என்னோட அந்த சோலார் வீடியோ வந்து ஹைப்பர் லிங்க் வந்து இன்சர்ட் பண்ணப்பட்டிருக்குது. நாங்கள் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கண்ட்ரோல் அதோடு சேர்த்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லிங்க்கை வந்து கண்ட்ரோல் அதோடு சேர்த்து உங்கள் மவுஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாகவே நீங்கள் இருந்த இடத்துலேருந்து உங்களுடைய லிங்க் வந்து ஓப்பன் ஆகுது. ஹைப்பர் லிங்க் மூலமாக அந்த வீடியோ வந்து ஓப்பன் ஆகி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக வந்து நாங்கள் சிம்பிளாக எங்களுக்கு தேவையான என்னென்ன வெப் கண்டென்ட் இருக்குதோ, எங்களுக்கு என்னென்ன வெப் கண்டென்ட் தேவையோ அவ்வளோ வெப் கண்டென்ட்டையுமே நாங்கள் வந்து ஹைப்பர் லிங்க் மூலமாக வந்து யூஸ் பண்ணலாம். இதை தான் வந்து ஆப்சல்யூட் ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறது. ஆப்சல்யூட் ஹைப்பர் லிங்க் அப்படின்னா நாங்கள் ஒரு டாக்குமெண்ட்டில் இருந்தபடியே எங்களுக்கு தேவையான ஒரு வெப் கண்டென்ட்டை நாங்கள் வந்து ஹைப்பர் லிங்க் மூலமாக இன்சர்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணுறது தான் ஆப்சல்யூட் ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து ஹைப்பர் லிங்க் அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே என்னென்னு பார்த்துக்கிறோம். ஆங்கர் ஹைப்பர் லிங்க், ரிலேட்டிவ் ஹைப்பர் லிங்க், ஆப்சல்யூட் ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிற 3 வகையான ஹைப்பர் லிங்க் பற்றியுமே நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோஸ் போடணும் அந்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வழியாக உங்களுக்கு வந்து சேரும். பாய் பாய், தேங்க்யூ.